ஊரக நலப்பணிகள் இயக்ககத்திற்காக வாங்கப்பட்ட 40 புதிய வாகனங்களின் சேவையை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் விஜய் தொடங்கி வைத்தார். அந்த காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். ஊரக நலப்பணிகள் இயக்ககத்திற்கு 40 புதிய வாகனங்கள் வாங்கப்பட்டுள்ளது. இந்த 40 புதிய வாகனங்களின் சேவையை முதலமைச்சர் தொடங்கி வைத்தார். புதிய வாகனம் ஒன்றை இயக்கி பார்க்கிறார் முதலமைச்சர் விஜய். கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் ராஜகுமரன். முழு விவரங்கள் என? சென்னை தலைமைச் செயலகத்தில் தற்போது நடைபெற்ற நிகழ்ச்சியிலே முதலமைச்சர் பங்கேற்று மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை சார்பிலே மருத்துவம் மற்றும் ஊரக நலப்பணிகள் இயக்கத்திற்கான 2,90,00,000 மதிப்பீட்டிலான 40 புதிய வாகனங்களின் சேவையை தொடங்கி வைத்திருக்கின்றார். முதலமைச்சரே அந்த வாகனங்களை ஓட்டிச் செல்லுகின்றார் என்பதையும் பார்க்கின்றோம். பொலிரோ வாகனங்கள் வழங்கப்பட்டது. இவை அனைத்தும் மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை, அதாவது சுகாதாரத்துறையில் இருக்கக்கூடிய பணியாளர்களுக்காக வழங்கப்பட்ட வாகனங்கள். அதில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் இந்த வாகனங்களை பயன்படுத்திக் கொள்ளலாம் என்ற அடிப்படையில் தான் வழங்கப்பட்டது. முதலமைச்சர் அந்த வாகனங்களை அவர்களுக்கு வழங்குவதன் அடையாளமாக வாகனங்களுக்கான சாவியை ஓட்டுநர்கள் வசம் ஒப்படைத்தார். அதன் பிறகு அந்த பொலிரோ வாகனத்தை முதலமைச்சர் ஓட்டிச் செல்லக்கூடிய காட்சிகளை தான் பார்க்கின்றோம். தமிழக முதலமைச்சர் சி ஜோசப் விஜய் பொலிரோ வாகனத்தை ஓட்டிச் செல்லக்கூடிய காட்சியை பார்க்கின்றோம். அதாவது வாகனங்களுடைய செயல்பாடு எவ்வாறு இருக்கின்றது, வாகனங்களுடைய தரம் எந்த அளவு சரியாக இருக்கின்றது என்பதை எல்லாம் முதலமைச்சர் நேரில் பார்த்தறிவது வழக்கம். தற்போதைய முதலமைச்சர் வாகனத்தை ஓட்டி பார்த்திருக்கின்றார் என்பதை பார்க்கின்றோம். தலைமைச் செயலகத்திற்குள்ளாக இதற்கு முன்பாக பல்வேறு முதலமைச்சர்கள் இதுபோன்று ஒவ்வொரு நாளிலும் வாகனங்களுடைய பயன்பாட்டை அரசு துறை அதிகாரிகளுக்கு வழங்கியது உண்டு. ஆனால் முற்றிலும் ஒரு புதியதொரு அம்சமாக அரசுத்துறை அதிகாரிகளுக்கு வழங்கிய வாகனத்தை முதலமைச்சரை ஓட்டி பார்ப்பது இதுதான் முதல் முறை. தலைமைச் செயலக வளாகத்திற்குள் இருக்கக்கூடிய சாலைக்குள்ளே தற்போது அந்த பொலிரோ வாகனத்தை முதலமைச்சர் சி ஜோசப் விஜய் அவர்கள் ஓட்டிச் செல்லக்கூடிய காட்சியை தான் பார்க்கின்றோம். இது முன்கூட்டியே திட்டமிடப்பட்ட ஒன்று அல்ல. இன்று சொல்லப்பட்டிருந்த நிகழ்ச்சி என்பது முதலமைச்சர் அந்த நிகழ்வில் பங்கேற்பார். அங்கே வரக்கூடிய வாகனங்கள், அதாவது வழங்கப்பட உள்ள வாகனங்களுக்கான சாவியை ஓட்டுநர் வசம் முதலமைச்சர் ஒப்படைப்பார். அந்த வாகனங்கள் அரசு துறையினுடைய பயன்பாட்டுக்கு, அதாவது சுகாதாரத்துறையில் பணியாற்றக்கூடிய பல்வேறு அதிகாரிகளுக்கு வழங்கப்பட இருக்கின்றது. அவர்கள் ஆய்வுப் பணிக்காக அந்த வாகனங்களை பயன்படுத்துவார்கள் என்பதுதான் சொல்லப்பட்ட தகவலாக இருந்தது. அங்கே இருந்த முதலமைச்சருடைய பாதுகாவலர்கள், வழக்கமாக தலைமைச் செயலகத்தினுடைய காவலர்கள், பாதுகாப்பு பணியில் இருப்பவர்கள், அரசு துறை அதிகாரிகள் உள்ளிட்டவர்களுக்கு கூட முதலமைச்சர் வாகனத்தை ஓட்டுவார் என்ற தகவல் முன்கூட்டியே சொல்லப்படவில்லை. ஆனாலும் முதலமைச்சர் விழா மேடையில் நின்று ஒவ்வொரு ஓட்டுநருக்கும் அந்த சாவிகளை வழங்கிய பிறகு வாகனம் அருகே சென்றார். எனவே முதலமைச்சர் பொலிரோ வாகனம் அருகே சென்று பார்வையிடப் போகின்றார் என்றுதான் நினைத்தார்கள். ஆனால் வாகனத்தில் ஏறிய முதலமைச்சர் உடனடியாக சீட் பெல்ட் அணிந்து பொலிரோ வாகனத்தை ஓட்ட தொடங்கிவிட்டார். முதலமைச்சருடைய பாதுகாவலர்கள் வாகனத்தை பின்தொடர்ந்து வந்தார்கள் என்பதை பார்த்தோம். அதே நேரம் முதலமைச்சர் சிறிது தூரம் ஓட்டி சென்று அதன் பிறகு மீண்டும் அந்த பகுதியிலேயே வாகனத்தை நிறுத்தியிருந்தார். செயல்பாடு எவ்வாறு இருக்கின்றது, வாகனம் எந்த அளவு தரமாக இருக்கின்றது என்பதையெல்லாம் நேரில் சோதித்து அறியக்கூடிய விதமாக முதலமைச்சருடைய இந்த ஒரு நடவடிக்கை இருந்ததாக பார்க்க முடிகின்றது. எனவே பொலிரோ வாகனங்களின் சேவையை வழங்கிவிட்டு உடனடியாக அந்த வாகனத்தையும் முதலமைச்சர் ஓட்டி பார்த்திருக்கின்றார் என்பதை நாம் பார்த்தோம். முதலமைச்சர் ஏற்கனவே முன்கூட்டியே சொல்லப்பட்ட ஒன்று அல்ல, திடீரென்று சீட் பெல்ட் அணிந்து கொண்டு வாகனத்தை ஓட்ட தொடங்கிவிட்டார். அந்த வாகனத்தில் முதலமைச்சர் மட்டும்தான் இருந்தார் என்பதையும் பார்க்க முடிந்தது. முதலமைச்சருடைய பாதுகாவலர்கள் வாகனத்தை பின்தொடர்ந்து வந்தார்கள். அதிலிருந்து, அதாவது தலைமைச் செயலகத்தில் வாகனங்கள் வெளியில் செல்லக்கூடிய வழி வரை முதலமைச்சர் வாகனத்தை இயக்கி வந்தார். அதன் பிறகு மீண்டும் யூ-டர்ன் எடுத்து எந்த இடத்தில் இருந்து வாகனம் வந்ததோ அதே இடத்திற்கு மீண்டும் புறப்பட்டு சென்று விட்டார். தலைமைச் செயலகத்திலே முதலமைச்சர் பதவியேற்றுக் கொண்ட பிறகு பல்வேறு மாற்றங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. ஒரு பக்கம் தலைமைச் செயலகத்தில் பணியாற்றக்கூடிய அரசு ஊழியர்கள், பணியாளர்கள் அனைவருமே சரியாக காலை 10 மணிக்கு முன்பாக பணிக்கு வந்துவிட வேண்டும். அதாவது 10 மணிக்கு அவர்கள் தங்களுடைய அலுவல்களை தொடங்கிவிட வேண்டும், அலுவலகங்களுக்கு உள்ளே அமர்ந்து என்ற அறிவுறுத்தல் வழங்கப்பட்டிருக்கின்றது. அதன் காரணமாக ஏறக்குறைய ஒரு 4,500க்கும் மேற்பட்ட 5,500 பணியாளர்கள் வரை இருக்கின்றார்கள் தலைமைச் செயலகத்தில். அவர்கள் சரியான பணி நேரத்திற்கு வருவது கட்டாயமாக்கப்பட்டிருக்கின்றது. மற்றொரு பக்கம் முதலமைச்சரை பொறுத்தவரை நாள்தோறும் 8 மணி நேரம் தலைமைச் செயலகத்திலே இருக்கின்றார். முதலமைச்சர்கள் வழக்கமாக வருவார்கள். கடந்த முறையெல்லாம் குறிப்பிட்ட அந்த நிகழ்ச்சி நடைபெறும் பொழுது தலைமைச் செயலகத்தில் இருந்து அந்த நிகழ்ச்சியை தொடங்கி வைத்துவிட்டு பிற பணிகளுக்கு, அதாவது முதலமைச்சருக்கு என்று இருக்கக்கூடிய பணிகள், அரசியல் பணிகள் உள்ளிட்டவற்றுக்காக புறப்பட்டு சென்று விடுவார்கள். ஆனால் தமிழக முதலமைச்சர் சி ஜோசப் விஜய் பொறுப்பேற்றுக் கொண்ட பிறகு கிட்டத்தட்ட ஒரு 8 மணி நேரம் தனக்கான பணி நேரமாக தலைமைச் செயலகத்தில் பணி நேரமாக கருதி அவர் 8 மணி நேரம் வரை தலைமைச் செயலகத்தில் உள்ளே இருக்கின்றார் என்பதை பார்க்க முடிகின்றது. சரியாக 9:30 மணி அளவிலேயே தலைமைச் செயலகத்திற்கு வந்து விடுகின்றார். அதன் பிறகு 5 மணிக்கு பிறகுதான் தலைமைச் செயலகத்திலிருந்து பட்டினப்பாக்கம் முகாம் அலுவலகத்திற்கு செல்லுகின்றார். அங்கே சில சந்திப்புகளை அரசு அதிகாரிகளோடு மேற்கொள்கின்றார் முகாம் அலுவலகத்திலே. அதன் பிறகு சென்னை நீலாங்கரையில் இருக்கக்கூடிய தன்னுடைய வீட்டுக்கு செல்லுகின்றார். எனவே முதலமைச்சருடைய ஒரு நாள் என்பது நாம் பார்த்த வகையிலே இந்த ஒரு வார காலத்திற்குள் கிட்டத்தட்ட காலை 7 மணி அளவில் நீலாங்கரையிலிருந்து புறப்படுகின்றார். 9:30 மணிக்கு உள்ளாக தலைமைச் செயலகம் வந்து விடுகின்றார். அதன் பிறகு 5 மணிக்கு மேலே தலைமைச் செயலகத்திலிருந்து புறப்படுகின்றார். 7-8 மணி வரை பட்டினப்பாக்கம் முகாம் அலுவலகத்திலே சில சந்திப்புகளை மேற்கொள்கின்றார். அதன் பிறகு 9:30 மணி அளவில் தான் தன்னுடைய வீட்டுக்கு நீலாங்கரைக்கு செல்லுகின்றார். எனவே
அவருடைய ஓய்வு நேரம் என்பது ஏறக்குறைய ஒரு இரவு 10 மணிக்கு தொடங்கி காலை 6 மணிக்கு நிறைவடையக்கூடிய விதமாகத்தான் முதலமைச்சருடைய அந்த ஓய்வு நேரம் இருக்கின்றது. பகலில் கிட்டத்தட்ட ஒரு 12 மணி நேரம் வரை தொடர்ச்சியாக பயணம், தலைமைச் செயலகத்தில் சந்திப்புகள், அரசு சார்ந்த கோப்புகளை பார்வையிடுவது, அலுவலக நடவடிக்கைகளை கண்காணிப்பது என்று இருக்கின்றார். எனவே பல்வேறு வகையில் புதிய பல வியூகங்களை முதலமைச்சர் வகுத்து செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றார் என்பதை பார்த்தறிய முடிகின்றது. அந்த அடிப்படையில் தான் முதலமைச்சர் இந்த பொலிரோ வாகனத்தை ஓட்டிய ஒரு காட்சியும் இருந்தது. உடனடியாக அந்த பொலிரோ வாகனத்தினுடைய சாவியை ஒப்படைத்தது மட்டுமல்லாமல் சீட் பெல்ட் அழிந்து முதலமைச்சரே அந்த வாகனத்தை ஓட்டியும் பார்த்திருந்தார். கிட்டத்தட்ட ஒரு அந்த தலைமைச் செயலகத்தில் இருக்கக்கூடிய மையப்பகுதியில் இருந்து வாகனங்கள் வெளியில் புறப்பட்டு செல்லக்கூடிய பகுதி வரை பொலிரோ வாகனத்தை முதலமைச்சர் ஓட்டி வந்தார். முதலமைச்சர் வாகனத்தை ஓட்டி வந்த நிலையிலே அந்த பகுதியிலே மற்ற வாகனங்கள் எதுவும் குறுக்கில் வராத வகையிலே தடுப்புகள் ஏற்படுத்தப்பட்டிருந்தன. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.